3006வது இலக்கம் சஹீஹ் முஸ்லிம்ல என்னன்னு சொன்னால், அதாவது உபாதத் இப்னுல் வலீத் இப்னு உபாதத் இப்னு சாமித் அறிவிக்கிறார். உபாதத் இப்னு சாமித் தெரியும் தானே? உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு நபி தோழர். இந்த உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் வலீத், அவருடைய மகன் உபாதா. எப்பயும் பாட்டனாருடைய பேரை பிள்ளைக்கு வைக்கக்கூடிய ஒரு வளமை வந்து அரபுகிட்ட நிறைய இருக்குது. தந்தையுடைய பேரே பிள்ளைக்கு வச்சவங்களாம் இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு போயிட்டே பிள்ளைக்கு வச்சவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி இங்கே என்னன்னு சொன்னால், அதாவது உபாதத் இப்னு வலீத் இப்னு உபாதா இந்த நபித்தோட அந்த தாபி சொல்றாரு, நான் قال خرجت انا وابي نطلب العلم في هذا الحي من الانصار قبل ان يهلكوا. இந்த அன்சார்களுடைய பிரதேசத்தை காட்டி சொல்ற, அவர்கள் அழிவதற்கு முன்னால அப்படின்னா என்ன, அன்சார்களுடைய காலம் போவதற்கு முன்னால அல்ல யுத்தங்கள் நடந்ததே, இந்த மாதிரியான யுத்தங்கள் நடந்து அழிவதற்கு முன்னால நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா, நானும் எனது தந்தை வாப்பாவும் படிப்பு தேடி போனோம், அறிவு தேடி போனோம். யாரு? நானும் எனது தந்தையும் அறிவு தேடி போனோம். இது பெரிய ஒரு சுன்னா. நானும் எனது தந்தையும் அறிவு தேடி, நானும் எனது தந்தையும் மார்க்கெட் போனோம்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நானும் எனது தந்தையும் ஷாப்பிங் போனோம், பீச்சுக்கு போனோம், எல்லாம் அறிவு தேடி போனோம்னு வராது. ஒன்றில் வாப்பா கொண்டு அறிவில் விட்டுட்டு வாப்பா ஓடி இருப்பாரு, அல்லது மகன் போற இடத்துக்கு வாப்பா வர மாட்டார், வாப்பா போற இடத்துக்கு மகன் வர மாட்டார். 2 பேரும் அறிவு தேடி போனோம் இருக்குதே, அது ஒரு நல்ல ஒரு சிறந்த சுன்னா சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்து. அப்ப நானும் எனது தந்தையும் ஹரஜ்த் நத்லுபுல் இல்ம், அறிவு தேடி என்ன செஞ்சோம் போனோம். அதாவது ஏதாவது செய்தி கேட்டுட்டு வருவோம், ஹதீஸ்களை படிச்சுட்டு வருவோம், குர்ஆனை படிச்சுட்டு வருவோம், வெளியே போனோம். எங்க போனோம்னு சொன்னால், ஃபகான அவ்வளு மன் லக்கீனா அபுல் யஸர், நாங்கள் முதலாவது சந்திக்க போனது யாருன்னா அபுல் யஸர் என்ற ஒரு நபித்தோழரை சந்திக்க போனோம். முதலாவது அபுல் யஸர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை சந்திக்க போனோம். அவருடைய பேர் வந்து கஅப் இப்னு அம்ர். 20 வயதுல பத்ர் யுத்தத்தில் அவர் கலந்து கொண்டவர். அதே போல எனது அகபா உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர். பேர் என்ன? கஅப் இப்னு அம்ர். அவரை சந்திக்க நம்ம போனோம். அபுல் யஸர் அந்த ஹதீஸ்ல வருது. அப்போ சாஹிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர். அப்படி போன நேரத்தில் வமஅஹு குலாமுன் லஹு மஅஹு திமாமா மின் சுஹுஃப், நம்ம அவரை சந்திக்க போன டைமில் அவரோட ஒரு வேலைக்காரர் இருந்தார். அவர் வந்து கொஞ்சம் ஏடுகளை கோர்வை செஞ்சு வச்சிருந்தார், ஹதீஸ்களை எழுதி ஏடுகளை கோர்வை செஞ்சு வச்சிருந்தார். அந்த நேரத்தில் அதாவது வஅல அபில் யஸரி புர்தா வ முஆஃபிரி, அவர்கிட்ட வந்து யார் இந்த அபுல் யஸர் வந்து ஒரு புர்தா ட்ரெஸ் அதை போட்டிருந்தார், கம்பளி ட்ரெஸ் ஒன்று போட்டிருந்தார். அதே போல் முஆஃபிரி என்றது அந்த முஆஃபர் என்ற இடத்தில் உள்ள ஒரு ட்ரெஸ், அதையும் அவர் என்ன செஞ்சிருந்தார். வஅலா குலாமிஹி புர்தா வ முஆஃபிரி, அதே மாதிரி அவருடைய வேலைக்காரட்டே என்ன செய்தது, அதே மாதிரி ட்ரெஸ் போடப்பட்டிருந்தது. அது முதல்ல என்ன பார்க்குறான் தெரியுமா, கல்வி தேட போகிற இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்குறான். கல்வி தேட போகிறாரு அவர். நான் போன நேரத்தில் அவர் படம் பார்த்து கொண்டிருந்தார் அப்படின்னு அறிவு தேடலுமா? போன நேரத்தில் அவர் லுகர் தொழுகை மிஸ் பண்ணிட்டு வீட்டில் குந்தி கொண்டிருந்தார். சரியா? அந்த நேரத்தில் நம்ம அறிவு தேடினோம். முதலாக நபித்தோழர் என்ன செய்வாங்கன்னா, இல்ம் எடுக்க போகிற இடத்துல அவர் மனநமிட்டத்தை தான் சொல்கிறார், அதில் சந்தேகம் இல்லை. மனநமிட்டதை சொல்வதில் அமானிதம். அவர் எங்கள்கிட்ட எப்படி எத்தி வைக்கிறான்றது மிக முக்கியம். எங்களிடத்தில் எப்படி எத்தி வைக்கிறான்றது முக்கியம். அவருடைய ஆசாபாசங்கள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய மனோ இச்சை கூட அதில் என்ன செய்யலாம், இருக்கலாம். அது இல்லாமல் இருக்கணும்னா அவர் அமானிதம் பெற்றவராக என்ன செய்யணும், இருக்கணும். அவர் மார்க்கப்பட்டுள்ளவராக இருக்கணும். அவர்கிட்ட தீனியத்தை எங்கள்கிட்ட விளங்கணும், அவர்கிட்ட தீன் உணர்வு இருக்குது அப்படின்றது விளங்கணும். அதான் பார்க்குறாங்க. வேலைக்காரன்ட்டே அது இருந்தது, அவரிடத்தில் அவர் இருந்தே. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்கள் அக்ஸுஹு மிம்மா தல்பிஸும், நீங்கள் உடுக்கிற ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். அதை நாங்கள் பார்த்தோம், அதை சொல்கிறாங்க. அப்படி இருந்தது. ஃபகால லஹு அபி யா அம், இப்போ என் தந்தை சொன்னார், அம் அதாவது நம்மட பெரிய தந்தையே அப்படின்னா மரியாதைக்கு பேசுறது. இன்னி அராஃபி வஜ்ஹிக ஸஃஆ மின் கதப், உங்களோட முகத்தில் வந்து கோபத்துடைய ஒரு அடையாளத்தை நான் பார்க்குறேன் அப்படின்றாரு. இவர் முதல்ல என்ன சொல்றாரு, அவர்கிட்ட உங்களோட முகத்தில் கோபத்துடைய ஒரு அடையாளத்தை நான் பார்க்கிறேன். கால அஜல், அவரு சொல்றாரு, ஆம் கொஞ்சம் கோபம் எனக்கு இருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்சம் உங்கள்கிட்ட கோபம் என்னது அடையாளம் இருக்கிற மாதிரி பார்க்கல. அஜல், அவர் என்ன சொல்றாரு, அஜல்னா என்ன, நாம், சரியா, ஆம் அப்படின்னு சொல்றாரு. கானலி அலா ஃபுலான் இப்னு ஃபுலான் அல் ஹராமி. எப்படி ஹராமி அப்படின்னு சொன்ன என்ன தெரியுமா, நம் இங்க உள்ள பழவினர்ல என்னது திருடர் அப்படிலாம் சொல்லுவோம். நம்ம நாட்டு ஹராமி அர்த்தம் வேற, வணங்கிட்டா இங்க உள்ள ஹராமின் அர்த்தம் வேற. அப்போ அதனால இந்த ஹராமியோட சொல்ல நம்ம சரியா புரிஞ்சுக்கோ. சில அதாவது ஒரு பிள்ளை சொல்லுது என்னன்னு சொன்னால், இந்த பள்ளியில் தொழுவிக்கிறது நல்லமா அப்படின்னு கேட்டேன். இந்த பள்ளியில் தொழுவிக்கிற அவ்வளோ நல்லமில்லை, ஏன் இமாம் வந்து ஒரே ஹராமின்னு என்ன செய்யறாரு, ஓதுறாரு. மற்ற இடத்துல ஹராம் ஹராம்னு ஓதுறாராம். ஒரே சொல்லுதான், மஸ்ஜிதில் ஹராமி என்று வரும், வணங்கிட்டானே. மஸ்ஜிதில் ஹராமி என்று வந்தா என்ன, கேட்டு பழகின ஹராமி என்ன, விமர்சனம்.
ஆனா மஸ்ஜிதுல் ஹராம் அப்படின்ற சொல்ல முதலா கேட்கக்குள்ள எங்களுக்கு எப்படி இருக்குது அந்த ஹராம் என்ற சொல்ல? ஹராம் என்றால் தடுக்கப்பட்டது, புனிதம் அப்படின்ற கருத்து தான். சரியா? அப்ப ஹராமி என்ற வார்த்தை எதுக்கு இங்க யூஸ் பண்ணப்படுதுன்னா ஹராமோடு சம்பந்தப்பட்டவர் அப்படின்றதுக்கு. அதான் ஹராமி. மதீனாவோடு சம்பந்தப்பட்ட மதனி தானே, மக்காவோடு சம்பந்தப்பட்ட மக்கி தானே, ஹராமோடு சம்பந்தப்பட்ட ஹராமி. சரி, அதுக்கு தான் ஹராமி. ரைட்டா? ஹராமோடு இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார், அதுக்கு தான் ஹராமி. அதான் திருடன், அதுக்கெல்லாம் ஹராமி என்ன செய்யறது, யூஸ் பண்றது. ஆனா இந்த ஹராமி நம்ம நாட்டில் வந்து கல்லனுக்கு யூஸ் பண்றது இல்லை, திருடனுக்கெல்லாம். சரியானே? திருடனுக்கு யூஸ் பண்ண, யாருக்கு யூஸ் பண்றது? அதாவது என்னது, ஒழுக்கங்கட்ட அந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த வார்த்தை என்ன செய்யறோம், யூஸ் பண்றது நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஹராமின்றது அதல்ல, நிஸ்பத் சம்பந்தப்பட்டது, வேணா ஹராமோடைய இதோடைய சம்பந்தப்பட்டவர்கள் அடிப்படையில் தான் அது யூஸ் பண்ணப்படுகிறது. சரி, அப்ப அவரை நம்ம சந்திக்க மோசமா விமர்சிச்சு நினைச்சிடக்கூடாது. அப்போ ஃபுலான் இப்படி இன்ன நபரை நான் சந்திக்க போனேன், அவர் பேரை சொல்லல, சந்திக்க போனேன். யார் இவர் சொல்றாரு? இப்போ இந்த கதை யார் சொல்றாரு? அபுல் யசர். உங்கள்கிட்ட கோபம் இருக்கிற மாதிரி விளங்குதுன்னு சொன்னேன். அவர் விளக்கம் சொல்றாரு. எனக்கு அவர் ஒரு கடன் தர இருந்தார். இந்த நபர் எனக்கு ஒரு கடன் தர இருந்தார். நான் வந்து அந்த கடனை கேட்கறதுக்காக வேண்டி அவரோட வீட்டுக்கு போனேன். அபுல் யசர் சொல்றேன், நீங்க எனக்கு கோபம் இருக்கேன்னு சொல்றீங்க, அந்த கோபம் தான் இதுவும் தான் அவர் ஒரு சப்ஜெக்டை சொல்றார். நான் சந்திக்க போனேன். அத்தைத்து அகலகு, அப்போ அவனோட வீட்டுக்கு நான் போனேன். வீட்டுக்கு போனால் அப்போ அந்த நேரத்தில் ஃபசல்லம் நான் சலாம் சொன்னேன். ஃபகுல் து சம்மஹுவ, அவர் இருக்கிறாரான்னு கேட்டேன். யார் கடன் தரணுமோ அவர் இருக்கிறாரான்னு கேட்டேன். இப்போ காலு லா, காலு லா, இல்லை அவர் இல்லை, அவர் போயிட்டார், அவர் வீட்டில் இல்லை அப்படின்னு பதில் என்ன செஞ்சது வந்தது. ஃபஹரஜ அலைய இப்னுல் லஹு ஜஃப்ர். அப்போ ஒரு அவருடைய மகன், ஒரு இளம் வயது மகன் என்ன செஞ்சார், ஒரு 9 வயது 8 வயது 7 வயது. ஜஃப்ரன்னா என்ன சப்ஜெக்ட்னு விளங்காது, உண்மையை மட்டும் பேசுகிற புள்ள, அதான் சின்ன வயசு. சரியா? அந்த புள்ள என்ன செஞ்சார், வெளியே வந்தார். அப்போ நான் அந்த புள்ளை கேட்குறேன், ஐநா அபுக்கு, வாப்பா எங்கேன்னு கேட்டேன். வீட்டில் சொல்லிட்டாங்க பதில் என்ன, அவர் இல்லை. புள்ளைகிட்ட கேட்டேன், இவர் எங்கேன்னு, வாப்பா எங்க? அப்போ அவ தெளிவாக பதில் சொல்ல, அந்த புள்ள சமிஅ சௌதக் ஃபதகல அரிக்கத்த உம்மி, உங்களோட குரலை கேட்டு சோபாக்குள்ளே ஒளிஞ்சிட்டார். புள்ள சொல்கிறாடி, உங்களோட குரலை கேட்டு இங்கட உம்மாடு அப்படின்னா வைஃப், சரியா, அவங்க வந்து சோபா இருக்குதா, அதுக்கு பின்னால் போய் என்ன செஞ்சுட்டாரு, ஒளிஞ்சிட்டாருன்னு தெரியும். ஒரு வாப்பா எங்கன்னு கேட்டதுக்கு எப்படி பதிலாக வந்து புள்ள சொல்லிச்சு தெரியுமா? சமியா சவுத்த, உங்களோட குரலை கேட்டுச்சு, அரிக்கத்தை உண்மையா போயிட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்த ட்ரெயின் நம்ம வீடுகள் அப்படி நடந்தால் என்ன செய்வோம், நான் ஒளிகிறது உனக்கு விளங்க, திருப்பியே சொன்னேன் அப்படியே முதல் அடி, 2வது அடி, 3வது அடி. ஓ, நம்ம பொய் சொல்லணும் போலிக்கிறீங்க, நம்ம தான் கற்றுக் கொடுக்குற விளங்கிட்டா, இந்த இடத்துல பொய் சொல்லணும், இந்த மாதிரி ஆக்கள் வந்தால் பொய், இவர் வந்தாலே பொய் சொல்லணும், இந்த சிஸ்டம் என்ன செஞ்சிடும், உருவாக்கணும். அதுக்கு பிறகு 14 வயசுல நல்லா தான் இருந்தா, இப்போ எப்படி தான் போய் சொல்றான்னு தெரியாது, நீ தான் படிச்சு கொடுத்தாய், நீ தான் வழிகாட்டி. அப்போ அதனால் அது தெரியனால கேட்குற, ஐநா அபுக்க, உங்களோட தந்தை எங்கே அப்படின்னு கேட்கலாம். அப்போ சொல்றாங்க, உங்களோட குரலை கேட்டு உள்ளுக்கு ஒழிச்சிட்டார், குரலை கேட்டு உள்ளுக்க போய் ஒழிச்சிட்டாரு. ஃபக்குல் இப்போ நான் சத்தம் போட்டு சொன்னேன், ஓஹ்ரஜிலே வெளியே வாண்டேன். இவர் சொல்றாரு, என்ன வெளியே வாங்கன்னு நான் என்ன செஞ்சேன், சத்தம் போட்டேன். ஃபக்கது அலிம் து ஐன அன்த், நீங்க எங்க ஒளிஞ்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியுமெண்டார் நபித்தோழர் அபுல் யசர். இப்போ கோவம் தானே, அபுல் யசர் அந்த கோவத்துடைய தன்மை வெளிப்படுதா இல்லையா? நீங்க எங்க ஒளிஞ்சிட்டீங்க, எல்லாரும் பேசாம போயிடணும் தானே, நம்ம அப்படி செய்வோம். என்ன சரி, அந்த ஆள் தான் ஒளிஞ்சிட்டா நம்ம போயிடுவோம்னு வைங்களே, அந்த மாதிரி சொல்லிட்டா அபுல் யசர் கொஞ்சம் கோவமா என்ன சார், ஹக்கு இருக்கு அவருக்கு, வெளியே வாங்க என்ன செய்யறாரு, சொல்ற நீங்க எங்க ஒளிஞ்சிருக்கீங்க எனக்கு தெரியுமெண்டார். சொல்லி கொடுத்த யாரு, மகன். ஃபகுல் துமா, அப்போ அவர் வந்து ஃபஹரஜ், சரி இவ்வளோ வந்தவரும் மெதுவாக வெளியே வந்தார். யாரு, அவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்த உடனே ஃபகுல் துமா ஹமலக் அன் இஹ்தபஅத மின்னி, எதுக்காக ஒளிஞ்சிங்கன்னு கேட்டார். எதுக்காக வேண்டி என்னை விட்டு ஒளிந்தீர்கள் தான் நபித்தோழர்கள் கேட்குறாங்க, எதுக்காக வேண்டி என்னை விட்டு ஒளிந்தீர்கள்? அவர் சொல்றார், கால அன வல்லாஹி உஹதிதுக் சும்ம லா அக்திபுக், நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேன், இப்போ நான் பொய்க்கு சொல்லலை, இப்போ சொல்றது என்னது, உண்மையே சொல்றேன், பொய்க்கு சொல்லல. ஹஷீது வல்லாஹி அன் உஹதிதக் ஃபஅக்திபக், நான் எதுக்கு நான் உங்களுக்கு இப்போ உண்மையை சொல்றேன், நான் பொய் சொல்லலைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் எதற்கு பயந்தேன் என்று சொன்னா, உங்களோடு இப்போ நான் வெளியே வந்து நீ கடனை கேட்குற டைம்ல என்கிட்ட இல்லாம நான் உங்கள்கிட்ட வந்து பொய் சொல்லிடுவேன் அப்படின்னு தான் நான் பயந்தேன், உங்களிடத்தில் பொய் சொல்லி விடுவேன். இப்போ வஅன் அஇதக் ஃபஉக்லிஃபக், திருப்பி இன்னொரு வாக்கு நான் சொல்லி மாற்றம் செஞ்சிருவேனோ அப்படி என்று பயந்தேன். ஏன் இதுக்கெல்லாம் நான் பயந்தேன் தெரியுமா? வகுன்த சாஹிப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க நபித்தோழர், நீங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர். வகுன்து முஅஸிரா, நான் வந்து வல்லாஹி முஅஸிர், மிச்சம் கஷ்டப்படுறவன், நான் வந்து கஷ்டப்படுறவன். இந்த நேரத்தில் நான் இப்படி நடந்து ஏதாவது உங்கள் மூலம் ஏதாவது எனக்கு கோபங்கள் அப்படியே தான் சொல்றாரு, அந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோன்று தான் நான் என்ன செஞ்ச ஒளிஞ்சேன், வேறு எதுக்காக வேண்டிய நான் ஒளியல்ல. குல்து அல்லாஹ், நான் திருப்பி கேட்டேன், வல்லாஹி உண்மையானு கேட்கிறேன், இதற்காக வேண்டியா நீங்கள் ஒளிந்தீர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் நான் என்றதுக்காக என்ன ஒளிஞ்சீங்கன்னு கேட்கிறார், அதனால தான் நீங்க ஒளிந்தீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்ற கால, அதான் அவர் சொல்றாரு, அல்லாஹி வல்லாஹி நான் என்ன செஞ்சேன், இதற்காக வேண்டி தான் செஞ்சேன். கால
அப்ப அந்த நேரத்தில் திருப்பி 3 முறை சத்தியம் பண்றாரு. என்ன செய்யறாரு? சத்தியம் கேட்கிறாரு. அல்லாவின் மீதானே எதுக்காக நீங்க செஞ்சீங்க? அல்லாவுடைய தூதருடைய தோழர் என்பதற்காக தான் நீங்க செய்தீர்களா என்று 3 முறை கேட்கிறாரு. அப்போ ஒரு 3 முறை சத்தியம் பண்ணினவுடன் இவர் என்ன செய்யறாரு என்று சொன்னால், தன் கடன் எழுதி வச்சுப்பார் தானே, அதை கொண்டு வர சொல்றாரு. வேலைக்காரத்தை எடுத்து என்ன செய்யறாருன்னா, கையால் என்ன செய்யறாரு, அந்த கடன் பேரை இவர் பேர்ல இருந்து என்ன செய்யறாரு, அல்ல போய் ஒரு வசதியானவர் கடன் கொடுக்கிறவரா இருக்கும், அந்த பேர் என்ன செய்யறாரு, அழிச்சுடுறாரு. அழிச்சிட்டு சொல்றாரு, ஃபகால இன் வஜத்த கலாஅன் ஃபக்லினி வ இல்லா அன்த ஃபீ ஹில். உங்களுக்கு எங்கேயாவது கடனை திருப்பி கிடைக்க சந்தர்ப்பம் கிடைத்தால் கதா செய்யுங்கள், இல்லை என்றால் அது உங்களுக்கு ஹலால், அது உங்களுக்கு ஹலால் என்று சொல்லிவிட்டு அதாவது போயிடுறார். ஹலால் என்று சொல்லிட்டு போயிடுறார். போயிடுற டைம்ல அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஹலால் என்று சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு அவருக்கு, ஃபஅஷ்ஹது, நான் சாட்சியம் சொல்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி என் காது ரெண்டும் கேட்டுச்சு, என் கண் ரெண்டும் பார்த்துச்சு அப்படின்னு அந்த மனிதர் அந்த கடன்காரர்கிட்ட என்ன செய்யறாரு, சொல்றாரு. நான் ஏன் இப்படி செஞ்சேன் தெரியுமா, நீங்க முஸ்ரின்றீங்க, கஷ்டப்பட்டவன்றீங்க, நான் ஏன் இப்படி செய்தேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், மன் அம்தர முஸ்ரிரன் அவ் வதஅ அன்ஹு அதல்லஹு அல்லாஹு ஃபீ தில்லி. யார் ஒரு கடன்பட்டவருக்கு அவகாசம் கொடுக்கிறாரோ அல்லது அதை கழித்து விடுகிறாரோ, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிழல் இல்லாத நாளில் தனது நிழலில் அவருக்கு நிழல் கொடுப்பான். தனது நிழலில் அல்லாஹு தஆலா அவருக்கு நிழல் கொடுப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அதனால தான் நான் இதை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். இந்த செய்தியை யாருக்கு சொல்றாங்க? இந்த உபாதத் இப்னுல் வலீத் இப்னு உபாதா வராங்களே, அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க, இந்த செய்தி இப்படி நடந்த சம்பவத்தை என்ன செய்யறாரு, சொல்லி காட்டுறாரு. ஹதீஸையும் சொன்னாரு, செய்தியையும் சொன்னாரு, எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு, அவர் சொன்னார்ன்றத பார்க்கணும். இதுல நபித்தோழர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா, அவர் சொல்றாரு, நம்ம முஸ்ரிர் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் என்று தான் நான் என்ன செஞ்சேன், இந்த மாதிரி நடந்து கொண்டேன்னு சொன்னா, அவங்க நபித்தோழர் அந்த சுஹபத்துக்கு என்ன செஞ்சாங்க, அந்த தோழமைக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள் என்பதுக்கு ஒரு அழகான ஒரு செய்தி. இதுல இன்னொன்று என்னன்னு சொன்னால், 7 நபர்கள் அல்லாஹ் நிழல் கொடுப்பான் என்ற செய்தியோடு இது எத்தனாவது, இப்போ 8வது நபர் என்றதை என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். கடனை யார் வைக்கிறாரோ, கடனை கழித்து விடுகிறாரோ, கடனைக்கு சலுகை வழங்குகிறாரோ, முதல் சலுகை டைம் கொடுக்கிறது, 2வது விட்டுடுறது. இவர் 2 சேர்த்து செய்கிறார். முதலாவது விட்டுறாரு, சரியா, நீங்க அதாவது இந்த சலுகை கொடுக்கிறாரு, முடியாம போனா நான் விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு, 2 சேர்த்து சொல்றாரு, விரும்பினா தாங்கன்றாரு. அப்ப இது 2க்குரிய கூலி அவருக்கு என்ன செய்யும், அந்த கிடைக்கும் என்ற அந்த ஹதீஸ் மூலம் நம்ம என்ன செய்யறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். இது 3006வது இலக்கம் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி.